ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லாமே அற்புதமான கதைகளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதனால ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆரம்பம் முடிவு ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அதுவும் ஒரு அமானுஷ்யம் கலந்த ஒரு சிறுகதை. ஸோ அமானுஷ்யம் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது. அப்ப அது மாதிரி விஷயம் எல்லாமே அவங்கவுங்க மனசை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதை அந்த அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கு. நம்புறதும் நம்பாததும் நம்ம மனசை பொறுத்ததுன்னு நான் முதலே சொன்னேன். ஓகே, இருந்தாலும் அந்த அமானுஷ்ய கதையை கேட்டு வைப்போமே. கேட்கலாமா? ஆரம்பம் முடிவு ஆரம்பம் சிறுகதை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர சௌகரியமாய் இருக்கும் என்ற நினைப்பில் கமலத்துக்கு தோட்டத்திலேயே ஒரு ஓரமாய் குடிசை போட்டு கொடுத்தது ரொம்ப தப்பாக போய்விட்டது. கமலம் நல்லவள்தான், திருட்டு புரட்டு கிடையாதுதான், வேலையில் கெட்டிக்காரிதான். என்றாலும் கை காரியத்தை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு குடிசைக்கு ஓடி விடுவது கஷ்டமாய்த்தான் இருக்கிறது. கேட்டால் குழந்தை அழுவுதுமா, பால் கொடுத்துட்டு ஓடியார என்பாள். சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்குமா, இறக்கி வச்சுட்டு ஓடியார என்பாள். புவையில துண்டு எடுத்துட்டு ஓடியார என்பாள். ஏதாவது நொண்டி சாக்கு, ஓடியார ஓடியாரன்னு சொல்வது போல பெருசா இருக்கும். ஆனால் போனால் அரை மணிக்கு குறைந்து திரும்பி நான் பார்த்ததில்லை. கொள்ளைக்கட்டில் நின்று கொண்டு டி கமலா கமலா என்று தொண்டை கிளிய நான் கத்தின பிறகு சாவகாசமாய் குடிசைக்கு வெளியில் தலையை நீட்டி கூப்பிட்டீங்களாமா என்பாள் அவள். அப்புறம் இதோ ஓடியார என்பாள் வழக்கமான சாக்கு போக்குகளுடன். இதுவாவது பரவாயில்லை. அவள் வீட்டுக்கு விருந்தாளிகள் கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்து கொண்டு கொட்டம் அடிப்பதை தான் என்னால் தாங்கவே முடியாது போகிறது. கூட வரும் வானர கூட்டம் மாங்காயை பறிப்பதும் பூவை கிள்ளுவதும் குழாயை திறந்து விடுவதும் சகிக்க முடியவில்லைதான். ஆனாலும் என்ன பண்ணுவது? ஆள் இல்லா காடு என்பார்களே, அந்த மாதிரி அத்வானமான ஒரு இடத்தில் ஊருக்கு வெளியில் இருந்த ஃபேக்டரி காலனியில் மாட்டிக்கொண்டாயிற்று. என்னமோ தங்களிடம்தான் இந்த பூமி முழுவதும் சரணாகதி அடைந்து விட்ட மாதிரி காலனியில் ஒவ்வொரு வீட்டையும் 1 ஏக்கரா நிலத்தில் கட்டி இருக்கிறார்கள். ஆபத்து சம்பத்து என்றால் எட்டி பார்த்து ஏன் என்று கேட்க அல்லு அசல் கிடையாது. வனமாய் இருந்த தோட்டத்தை கவனிக்க ஃபேக்டரி ஆள் இருக்கிறான் என்று பேர். அவனுக்கு இஷ்டம் இருந்தால் தோட்டத்தை பெருக்கி தண்ணீர் விடுவான், இல்லாவிட்டால் அவ்வளவுதான். ஏண்டாப்பா என்று தட்டி கேட்க முடியாது. ஒரு வார்த்தை அதிகமாய் பேசினால் யூனியன் அது இது என்று கூறுவான். எதற்கு வம்பு? வீட்டை பெருக்கி துடைத்து, பாத்திரம் தேய்த்து, துணி தோய்த்து என்று வீட்டு வேலை அத்தனையும் ஒட்டுமொத்தமாய் ஒரு நல்ல ஆள் கிடைப்பாளா என்று நான் பயந்தது நிஜம்தான். என் நல்ல வேலையோ இல்லை யார் செய்த புண்ணியமோ கமலம் வாய்த்தாள். வீட்டோடு இருக்கணும், கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கணும், சாப்பாடு போட்டு இருக்க வீடு தந்து மாசம் 30 ரூபா தரேன், சம்மதமா? தலையை பெருசாய் ஆட்டிவிட்டு கமலம் என் வீட்டில் புகுந்து மாசங்கள் 6 ஆகிவிட்டன. சும்மா சொல்லக்கூடாது. கமலம் படு கெட்டிக்காரி. பாத்திரங்களை நைஸ் சாம்பல் சோப்புத்தூள் கொண்டு தேய்த்து வைத்தால் புதுசு மாதிரி பளபளக்கும். துணிகளை துவைத்து மடித்து வைக்கும் நேர்த்தியில் சலவைக்காரன் கெட்டான். கையில் அப்படி ஒரு காரியம். மாவிடிக்கணுமா, மிஷினுக்கு போகணுமா, தோட்டக்காரன் வராத நாளில் வாசல் செடிகளுக்கு தண்ணீர் பிடித்து ஊற்றணுமா, ரெடி. எதுக்கும் முகம் காட்டும் குணம் இல்லை. இதையெல்லாம் யோசனை பண்ணித்தான் இப்படி நொடிக்கொரு தரம் குடிசைக்கு போய் உட்காருவதையும் வதவதவென்று முற்றுகையிடும் உறவு கூட்டத்தையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். வேறு வழி? கமலத்துக்கு 5 மைல் தள்ளி இருக்கும் விடாகம் சொந்த ஊர். புருஷன்காரன் ஏகமாய் குடித்துவிட்டு ஒரு நாளில் 2 வருஷங்களுக்கு முன் வண்டியில் அகப்பட்டு கொண்டு போய் சேர்த்த போது மூத்த பெண் ராணிக்கு 6 வயசு, 2வது சரோஜா வயிற்றில் 7 மாதம். கட்டினவனை பறிகொடுத்த பிறகு ஊரில் இருக்க பிடிக்காமல் கமலம் கிளம்பி இங்கு வருவதற்கும் இந்த ஃபேக்டரியில் உயர் அதிகாரியாய் என் கணவர் பதவி ஏற்றதால் நாங்கள் இந்த அத்வான காட்டுக்கு குடிபெயர்வதற்கும் சரியாக இருந்தது. தோட்டக்காரன் மூலம் கமலம் என் வீட்டு வேலைக்காரியானாள். அன்று காலை தூங்கி எழுந்த போதே கொல்லையில் கமலத்தின் குரல் பெருசாய் ஒலிப்பதை கேட்டுக்கொண்டுதான் எழுந்தேன். என்ன விஷயம்? சத்தம் அதிகமாக இருக்கிறதே, எதற்காக இப்படி உறக்க கத்துகிறாள்? ஏய் கமலம், எதுக்காக இப்படி 4 வீட்டுக்கு கேட்கிறபடி கத்துற? கொல்லை வாசலில் நின்று நான் அதட்டவும் அவள் என்னிடம் வந்தாள். பின்ன என்னம்மா,
நேத்து பகல் சோறு தின்னுட்டு படுத்த புள்ள இன்னுமா தூங்கும்? அது என்னமா பேய் தூக்கம்? ராவுக்கு சோறாக்குறப்போ சரோஜா கத்தோ கத்துன்னு கத்திச்சு. செத்த தூக்கி வச்சுக்கன்னு எம்மாந்தமா கெஞ்சின. காதலியே வாங்கலையே. அது பாட்டுக்கு தூங்கிடுச்சு. சரி போ, சின்ன பொண்ணு தானே ஒளியட்டும்னு விட்டுட்டேன். காலையில நான் வேலைக்கு வர தாவல. அவளை எழுப்பி குழந்தைய பாத்துக்கன்னு சொல்லிவிட்டு நான் வாச தெளிச்சு கோலம் போட்டு வந்து விளக்கிட்டு வாரேன். இது இன்னும் தூங்குது. எழுந்து சின்னவளை கவனிச்சா என்னம்மா? கழுத கணக்கா வயசாவதுல்ல, இப்படி தூங்கினா சரிப்படுமா? நீங்களே சொல்லுங்கம்மா. ஒரு பாட்டம் கத்தி நிறுத்தினாள் கமலம். சரி சரி விடு, சின்ன பொண்ணு தானே, தூக்கம் வருதோ என்னவோ. ஐயா வெளியூருக்கு புறப்பட போறாரு. மசன்னு நிக்காம வேலைய பாரு. 10 மணி சுமாருக்கு சமையல் வேலை முடிந்த கையோடு ரேடியோவை வைத்துக் கொண்டு விவித பாரதி கேட்க உட்கார்ந்த நிமிஷத்தில் கமலம் அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தாள். என் மவளை கொஞ்சம் வந்து பாருங்கம்மா, எப்படியோ படுத்து கிடக்கிறா. வேலை முடிஞ்சு குடிசைக்கு போய் மவளை பார்த்தா பக்குங்குதுமா, வாங்கம்மா என்று பதறினாள் கமலம். ரேடியோவை அணைத்து அங்கேயே வைத்துவிட்டு அவளோடு பின்பக்கம் போனேன். துளசி மாடத்தை தாண்டி கார் ஷெட்டுக்கு வலப்பக்கத்தில் காம்பவுண்ட் சுவர் ஓரமாய் இருந்த குடிசைக்குள் குனிந்து நுழைந்தேன். எம்மாடி ராணி, அம்மா வந்திருக்காங்க பாரு, எந்திரிதா, கண்ண முழிச்ச பாரு. தா. ராணி கிழக்கு மேற்காக படுத்திருந்தாள். கண்கள் மூடியிருந்தன. தாயார்காரியின் குரல் காதில் விழ கண்களை திறந்தவள் மலங்க மலங்க விழித்தாள். உடம்பை ஒரு உருமலுடன் முறுக்கிக் கொண்டாள். திரும்பவும் கண்களை மூடிக்கொண்டாள். எம்மாடி ராணி, தே ராணி. அவள் அருகில் உட்கார்ந்த கமலம் 2 கைகளாலும் மகளின் தலையை தூக்கி உட்கார வைத்தாள். அரை நிமிஷம் கூட பொருந்தி அமராத ராணி டொம் என்று மீண்டும் விரைப்பாய் தரையில் சாய்ந்து கை கால்களை இழுத்து கொண்டு முறுக்கி உருமினாள். என்ன இது? ஏன் இப்படி கிடக்கிறாள்? எதனால் இந்த விரைப்பு உருமல்? எம் அவளுக்கு என்னம்மா சொல்லுங்க. ஐயோ, கையும் காலும் வாங்குதே, பேச்சு வரலையே, இப்படி கண்ணை தொடக்காம கிடக்கிறாளே என் புள்ள, நான் என்ன பண்ணுவேன்? ராகம் போட்டு கமலம் கத்த முற்பட்டதை சும்மாரு கமலம், எதுக்காக கத்தற? சூடா டீ போட்டுட்டு வரேன், கொடுத்து பாரு, சரியாயிரும் என்று அதட்டி விட்டு கையை நீட்டி ராணியை தொட்டு பார்த்தேன். ஜுரமா? இல்லையே, உடம்பு ஜில்லென்று இருக்கிறதே. என்ன பண்ணலாம்? டாக்டரிடம் அழைத்து போகலாமா? 2 மைல்கள் தள்ளி இருந்த டவுனுக்கு எப்படி இவளை கூட்டிச் செல்வது? கார் இல்லை. பஸ் எதையாவது நிறுத்தி ஏற்றி அழைத்து போக சொல்லலாமா? யோசனையுடன் வீட்டுக்குள் நுழைந்து டவுனில் எனக்கு தெரிந்த டாக்டர்களுக்கு போன் செய்தேன். ஒருத்தர் ஊரில் இல்லை. இன்னொருத்தர் ஏதாவது பூச்சிக்கடியா இருக்கும், ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட் இருந்தா கொடுங்க, ஷீ வில் பி ஓகே, முடிஞ்சா சாயங்காலம் பார்க்கலாம் என்று பட்டும் படாமலும் சொல்லிவிட்டார். ஒரு இன்ஸ்டால் மாத்திரையுடன் சூடாக டீ போட்டு எடுத்துக்கொண்டு கமலத்தின் குடிசைக்கு போனேன். இதற்குள் பக்கத்து வீட்டு வேலைக்கார குட்டி மூலம் விஷயம் அறிந்து டீக்கடை மாணிக்கத்தின் தாய் முனியம்மா அங்கு வந்து விட்டிருந்தாள். டீயையும் மாத்திரையையும் நீட்டினேன். பிரம்ம பிரயத்தனத்துடன் ராணியை எழுப்பி உட்கார வைத்து டீயை வாயில் ஊற்றினாள் கமலம். டீ உள்ளே போகாமல் கடைவாயில் வழிந்தது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ராசத்தியால டீ கூட குடிக்க முடியலையே எம்மாடி, ஐயோ. கமலம் வாய் விட்டு அழத் தொடங்கினாள். எதையோ மனசுக்குள் கணக்கு போட்டு பார்த்த முனியம்மா கிட்டத்தில் சென்று ராணியின் கைகளை ஆட்டி கண்களை பிரித்து பார்த்தாள். பின்னாடி, ஏண்டி கமலம், நேத்தி உச்சி பொழுதுக்கு கிணத்தண்ட குளிக்கும் மவ போனாளா என்று கேட்டாள். ஒரு கணம் அழுகையை நிறுத்திவிட்டு கமலம் யோசித்தாள். ஆமா ஐயா, பம்பு செட்டுல தண்ணி வருது, போய் குளிச்சிட்டு வரேன்னு போனா. அட மூதேவி, எனக்கு தெரியுமே, நேத்து இவ குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டி ஆட்டி நடந்து வயக்காட்டு கிணறு பக்கம் போனதை நானே பார்த்தனே. அட பாவி பொண்ணே, உச்சி பொழுதுக்கு யாராச்சும் சின்ன பொண்ணுங்களை கிணத்து பக்கம் அனுப்புவாங்களா? களத்து மேட்டுல புளிய மரம் இருக்கு, அதுல காத்து கருப்பு இருக்குடி. உச்சி நேரத்துல தலைய சீவி பூ வச்சுக்கிட்டு உன் மவ போனதும் சட்டுன்னு பிடிச்சுக்கிச்சு. என் ஆயுசுல எம்மா பொண்ணுங்களை முனி பிடிச்சு நான் பாத்துட்டேன். அடி ஆத்தா, இப்படிதான் கையும் காலும் வாங்கும், பேச்சே வராது. புள்ள 2 நாள்ல துரும்பா இழைச்சு போயிடுவாடி. அதுக்குள்ளார ஆவற காரியத்தை பாரு. ஊருக்கு ஆள் அனுப்பி சாமியார் இட்டார சொல்லு, போடி போ என்று அதட்டினாள் அவள். தனக்குத்தான் சர்வமும் தெரிந்த மாதிரி இந்த கிழவி பேசுவதும் அதை நம்பிக்கொண்டு பறக்க பறக்க கமலம் எழுந்து கொள்வதும் எனக்கு சிரிப்பை தந்தது. அம்மா, நான் ஃபேக்டரி கேட்டுக்கு போய் அங்க வாட்ச்மேன் ஆளுகிட்ட சொல்லிட்டு வரேன். அவரு யாரையாச்சும் உடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு போக சொல்லுவாரு. எதுக்காக இப்படி அவசரப்படுற கமலம்? சாயங்காலம் டாக்டர் வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்காரு. 2 நாள் பார்த்துட்டு சாமியாருக்கு சொல்லி அனுப்பலாம்.
இப்போ முதல்ல மாத்திரை கொடுக்கிற வழிய பாரு. கமலம் என் பேச்சை காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. ஆ, நேத்திலிருந்து குழந்தை கண் விழிக்காம கிடக்கு, எப்படிமா அவசரப்படாம இருக்க சொல்றீங்க என்று தொடங்கிய கமலத்தை குறுக்கிட்டு முனியம்மா பேசினார். ரெண்டு நாள் பொறுத்தா பொண்ணு உசுருக்கே ஆபத்தாயிரும். நீங்க பட்டணத்துக்காரங்க, உங்களுக்கு இந்த பக்கம் நடப்பெல்லாம் புரியாது. நீங்க தள்ளுங்க, கமலத்தை கெடுக்காதீங்க. நான் கமலத்தை பார்த்தேன். கீழே கட்டையாய் கிடக்கும் ராணியை பார்த்தேன். சொல்வதை சொல்லிவிட்டேன். கேட்பதும் கேட்காததும் அவர்கள் இஷ்டம். இனி எனக்கென்ன? ஆள் போய் விவரம் சொன்னதில் அன்று மாலை பிடாகத்தில் இருந்து சொந்தக்கார கூட்டம் ஊர் சாமியாருடன் வந்துவிட்டது. கொல்லை பக்கம் ஜே ஜே என்று ஜனங்கள். என்னால் வாயை திறக்கவும் முடியவில்லை. உங்கள் பாடு எனக்கென்ன என்று விட்டேத்தியாய் உள்ளே போய் உட்காரவும் முடியவில்லை. துணி துவைக்கிற கல்லில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க தொடங்கினேன். முதலில் ராணியை அலாக்காக தூக்கி வந்து வாசலில் கிடத்தினார்கள். சாமியார் என்று இவர்கள் அழைத்து வந்த நபர் முன்னால் வந்து நின்று கொண்டான். அவனை முழுசாய் நான் பார்த்தேன். 40 வயசு இருக்கும். சான் நீள தாடி, சடை தட்டி போன தலைமுடி, 2 மணிக்கட்டிலும் கருப்பாய் புசு புசுவென்று கயிறு, இடையில் சாயம் போன காவி துணி, கழுத்தில் முடிக்கயிறு, நெற்றியில் காசு அகலத்துக்கு இரத்த சிவப்பு குங்குமம், கண்களில் ஒரு அலட்சிய பாவம், முகத்தில் முரட்டு கலை. எனக்கு அவனை பார்த்தால் பயமாக இருந்தது. காத்து கருப்பு அண்டி இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக கட்டு வேப்பலையை ஒடித்து வந்து ராணியின் முன் அவன் நின்று கொண்டான். அவன் உத்தரவின்படி 2 ஆண்கள் அவளை தூக்கி பிடித்துக் கொள்ள இவன் மொனமொனவென்று ஏதோ சொன்ன வண்ணம் உச்சந்தடையில் தொடங்கி பாதம் வரை பளீர் பளீர் என்று வேப்பிலையால் விளாசத் தொடங்கினான். 8 வயசு சின்ன குழந்தையான ராணியின் கன்னம், கழுத்து, உடம்பு எல்லாம் வரி விழுந்து கன்னி போயின. இன்னும் கொஞ்சம் அடித்தால் அந்த உடம்பு முழுவதும் இரத்த களரியாவது நிச்சயம் என்று எனக்கு தோன்ற, அட நிறுத்து கமலம், சின்ன பொண்ணை இப்படியே அடிப்பாங்க? நீ பெத்தவதான, அவன் காட்டடி அடிக்கிறான், நீ எப்படி பார்த்துட்டு இருக்க என்று சற்றே உரக்க கத்தினேன். சட்டென்று அந்த இடத்தை நிசப்தம் பிடித்து கொண்டது. சாமியார் கண்களை விரித்து தலையை திருப்பி என்னை பார்த்தான். அம்மா ஆறு என்றான் அடித்தொண்டையில் இருந்து. அவனுடைய பார்வையும் கேள்வியும் என்னை வெகுவாக சங்கடப்படுத்த எழுந்து நின்றேன். கமலம் 2 அடி முன்னால் வந்தாள். நீங்க உள்ளார போயிடுங்கம்மா, உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாங்காட்டியும் தடுக்காதீங்கம்மா. சாமியாருக்கு கோபம் வந்துருச்சுன்னா பாதியில் எழுந்து போயிடுவாரு. உள்ளார போங்கம்மா, புண்ணியமா போகும். கெஞ்சலோடு, எங்கள் விவகாரத்தில் நீ தலையிடாதே என்ற கண்டிப்பும் அந்த குரலில் இருப்பதாக தோன்ற மெல்ல கொல்லை கதவு வழியாய் வீட்டுக்குள் நுழைந்தேன். மூட ஜனங்கள், இவர்களுக்கு தனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. எக்கேடு கெட்டு எருக்கு முளைத்து போகட்டும், எனக்கென்ன? அங்கே போய் உட்கார்ந்த என் புத்தியை செருப்பால் அடிக்க வேண்டும். சின்ன பெண், அவன் அடிக்கிற அடி தாங்காமல் செத்துகித்து வைத்ததென்றால், உள்ளே போங்கம்மா என்று சொன்னாலே, என் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்னையே அவள் எப்படி விரட்டலாம்? வேணுமென்றால் அவளும் அவள் கூட்டமும் வெளியே போகட்டுமே. என் வீடு, என் தோட்டம், நான் எங்கு வேண்டுமானாலும் இருப்பேன். இவளுக்கென்ன? கூட்டமாய் அவளுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் இங்கே இந்த அடியை வைத்துக் கொள்ளக்கூடாது, போங்க வெளியே என்று துரத்தி விடலாம். இன்றைக்கு பார்த்து இவர் கூட ஊரில் இல்லையே, என்ன பண்ணலாம்? ஃபேக்டரிக்கு போன் பண்ணி செக்யூரிட்டி ஆள் யாரையாவது கூப்பிடலாமா? ஆமாம், அதுதான் சரி. இன்னும் அரை மணி பார்க்கலாம். இருட்டின பிறகும் இதுகள் கண்ணா பின்னா என்று கூத்தடித்தால் செக்யூரிட்டிக்கு சொல்லிவிட வேண்டியதுதான். ஹால் சோஃபாவில் அமர்ந்த எனக்கு கோபமான கோபம். பின்னால் இருந்து எழுந்த சப்தங்கள் தெளிவாய் காதில் விழவில்லை. 10 நிமிஷங்கள் சென்றிருக்கும். அங்கு இப்போது என்ன செய்கிறார்கள் என்ற ஆர்வத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் எழுந்து சமையலறைக்கு சென்று ஜன்னல் வழியாக பார்த்தேன். அமளி ஒரு தினசாய் அடங்கின மாதிரிதான் தெரிந்தது. சாமியார் மனையில் கண்களை மூடி உட்கார்ந்திருந்தான். தியானம் செய்கிறானா இவனா? எனக்குள் சிரிப்பு எழுந்தது. அவன் முன் நீளமாய் விரைப்பாய் ராணி, முகத்தில் அங்கும் இங்கும் இரத்த கீறல்கள், சுற்றிலும் கமலம் மற்றும் மற்றவர்கள். 2 நிமிஷத்தில் சாமியார் கண்களை திறந்தான். ஆவேசம் வந்த மாதிரி பேசினான். காத்தும் இல்ல கருப்பும் இல்ல, இவள முனீஸ்வரம் பிடிச்சிருக்கு. ராவுக்கு சுடுகாடுல பச்சை வச்சா விடியறதுக்குள்ள பீட நீங்கிடும். ஒருத்தரும் குறுக்கிட்டு பேசவில்லை. குயவங்கிட்ட இருந்து புதுப்பானை வாங்கியா? 9 வெத்தலை, 9 பாக்கு, 9 வாழைப்பழம், 9 எலுமிச்சம்பழம், 9 ஒத்த ரூபா, பச்சரிசி, வத்தி, கல்பூரம் எல்லாம் வாங்கியா? ஜல்தி ஓடு.
அஸ்தமனத்துக்குள்ளார எல்லாரும் தயாராகணும். ஓடு. சாமியார் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு விட்டான். எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. இவனெல்லாம் ஒரு சாமியார். இவன் பேச்சை கேட்டு ஆட ஒரு கூட்டம். ஆமாம், அது என்ன பச்சை வைக்கிறது? அப்படி என்றால் என்ன பண்ணுவான்? பெண்ணை சுடுகாட்டுக்கு அழைத்து போய் திரும்ப அடிப்பானோ? எனக்கு ரொம்பவும் கவலையாக இருந்தது. நான் பார்த்து கொண்டே நிற்கையில் அடுத்த அரை மணிக்குள் சாமியார் கேட்ட சாமான்களை இங்கே அங்கே ஓடி ஆளுக்கு ஒன்றாய் கொண்டு வந்து குடிசை முன் வைத்தார்கள். புது பானையை கையில் எடுத்துக்கொண்ட சாமியார் தனக்கு எதிரில் முரத்தில் பச்சரிசி வைத்திருந்ததை ஏதோ முனகிக் கொண்டே கையால் துளாவினான். வலது கையை நீட்டி உள்ளங்கையால் 5 தரமும் புறங்கையால் 5 தரமும் அரிசியை அள்ளி பானையில் போட்டான். ஏற்கனவே சொல்லி இருந்த தினசில் வெத்தலை பழ வகையறாக்களையும் எடுத்து பானையுள் வைத்தான். எழுந்து பானையோடு படுத்து கிடந்த ராணியை 3 முறை சுற்றி வந்தான். பின்னர் கமலத்தை தீர்க்கமாக பார்த்து பேசினான். சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார நான் சுடுகாட்டுக்கு போயிடுவேன். என்னை யாரும் தொடர்ந்து வரக்கூடாது. நடு ஜாமத்துல பொங்கல் இட்டு வெத்தலை பழத்தை படைச்சி கற்பூரங்காட்டி பச்சை வச்சு மந்திரம் சொல்லுவேன். அப்பால அந்த அடுப்பு சாம்பல் எடுத்தாந்து இதுக்கு இட்டு முடிக்கயிறு மந்திரிச்சு கட்டுவேன். பொழுது விடியறதுக்கு முன்ன என்னோட வேலை முடிஞ்சிரும். நீ 20 ரூபாய் பணத்தை தட்சணையா எடுத்து வச்சுக்க. தயாரா இரு, நான் வரேன். வேலை முடிஞ்சிட்ட பிறகு என்னை காக்க வைக்க கூடாது. சரியா? இப்பவே சொல்லிட்டேன். ஆமா. பேசி முடித்த சாமியார் பானையுடன் விறுவிறுவென்று தெருவை பார்க்க நடந்தான். 1/4 மணி நேரத்துக்கெல்லாம் நான் போறேன், வேலை இருக்கு என்று ஒவ்வொருவராய் கலைந்து சென்றனர். கமலம், சரோஜா, அவள் உறவினர் 4-5 பேர் தான் பாக்கி. நின்று வேடிக்கை பார்த்ததில் கால் வலி எடுக்கவே உள்ளே டைனிங் டேபிள் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தேன். பின்னால் ஆள் அரவம். தலை நிமிர்ந்து பார்த்தேன். கமலம்தான். நீங்க ஜன்னல் அண்ட நின்னுட்டு பார்த்துட்டு இருந்ததால அம்புட்டு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? சாமியாரு ராத்திரி வர்றப்போ பணம் தயாரா இருக்கணுமா, இல்லாங்காட்டி கோவிச்சுப்பாரு. 20 ரூபாய் பணம் வேணுமா? எனக்கு ஆத்திரம் வெட்டி கொண்டு எழுந்தது. யாரோ ஒரு ஏமாத்துக்காரன் முனி அது இது என்று பித்தலாட்டம் செய்கிறான் என்றால் அதை நம்பிக்கொண்டு இவளும் சொலையா 20 ரூபாய் கேட்கிறாளே. இந்த மடத்தனத்துக்கு எல்லை இல்லையா? டாக்டர் வந்து பார்த்து மருந்து கொடுத்தால் 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாரோ என்னவோ. அதை விட்டு விட்டு என்ன அசட்டுத்தனம் இதெல்லாம் என்று சலித்துக் கொண்டேன். என் மனசில் இருந்ததை வெளியில் கொட்டினேன். இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் நான் சரின்னு சொல்ல மாட்டேன் கமலம். பேயா முனியா பச்சை ஐயாவுக்கு தெரிஞ்சா பிச்சிருவார் பிச்சு. தெரியுமா உனக்கு? பேசாம டாக்டர் கூப்பிடுறேன், அவர் வந்து பார்க்கட்டும். என்ன கமலம்? கமலம் பதறினாள். ஐயோ வேணாங்கம்மா, அப்புறம் சாமியாருக்கு கோபம் வந்துடும். அவர் சொல்றாப்புல முனிதாமா, இந்த டாக்டருங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க பணம் கொடுங்கம்மா, நாளைக்கு 1ஆம் தேதி சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க. இனியும் நான் என்ன சொல்லி இவளை உணர வைப்பேன்? எனக்கு ஆயாசமாக இருந்தது. பேசாமல் உள்ளே போய் பணத்தை எடுத்து வந்து கொடுத்தேன். அன்று இரவு நடந்த கூத்து ஏதும் எனக்கு தெரியாது. 11 மணி வரை விழித்துக் கொண்டிருந்து விட்டு என்னை அறியாமல் அசந்து போய் விட்டவள் காலையில் எழுந்து கொள்ளைக்கட்டுக்கு போனதும் சட்டென்று அப்படியே நின்று விட்டேன். குடிசை வாசலில் கமலத்தின் உறவினர் பக்கத்தில் ராணி உட்கார்ந்திருந்தாள். கழுத்தில் முடிக்கயிறு. சோர்வாக இருந்த முகத்தில் ஒரு தெளிவு. என்ன இது? நேற்று கட்டையாய் கிடந்தவள் இன்று எப்படி சாதாரணமாய் இருக்கிறாள்? என் ஆச்சரியம் புரிந்த மாதிரி அருகில் 10 பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த கமலம் சிரித்தாள். பச்சை படைச்சதுக்கு கை மேல பலன் பாத்தீங்களாமா? கழுத்துல முடிக்கயிறு போட்டதுக்கு பலன். அவளை முடிக்க முடியாமல் நான் பேசினேன். என்ன பெரிய பலன்? எல்லாம் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான். ஒண்ணுமே இல்லாத குழந்தைக்கு முனி பிடிச்சிருக்குன்னு பட்டம் கட்டி அடிச்சு துன்புறுத்தி, சே என்ன ஜனங்களோ, என்ன நம்பிக்கையோ. உங்க காரியத்துக்கு வியாக்கியானம் வேறையா என்று அவளை திட்டினேன். மேற்கொண்டு கமலம் வாயை திறக்க இடம் கொடுக்காமல் நான் உள்ளே வந்து விட்டேன். பகல் 1 மணி இருக்கும். கமலத்தின் குடிசை வாசலில் பரபரப்பு. சாப்பிட உட்கார்ந்தவள் அப்படியே சமையலறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். பால் ஊற்றும் வடிவேலு தலையில் அடித்துக் கொண்டு உறக்க பேசினது தெளிவா என் காதில் விழுந்தது. இந்த பேமானி பைய இப்படி கேவலமா நடந்துக்குவான்னு நான் கண்டேனா? பொழுதோட மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாடான்னு அனுப்புன பய சுடுகாட்டு பக்கம் போவான்னு நான் கண்டனா? இல்ல அங்கே நேத்து பச்சை வச்ச பழங்களை பொறுக்கி சாப்பிடுவான்னு தான் கண்டனா? பாவாளு ஓடியாந்து, மாமா மாமா உன்னோட மவன் பச்சைக்கு படைச்சதை தின்னா என்னவம்னு கேட்டுக்கிட்டே தின்னா. இப்ப 1/2 மணியா மேய்ச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னு சொன்னப்போ
எனக்கு ஈரக்கொலை நடுங்கி போச்சு. ஆத்தாக்காரி அங்க மவனை பார்க்க ஓடியே இருக்கா. நான் இங்க வந்தேன். சாமியார் எங்கே இருப்பாரு? சொல்லு கமலம், உடனே சொல்லு. அவருக்கு ஆள் அனுப்பி பையனை பார்க்க சொல்லணும். எல்லாம் என் போராத வேலைமா வேலை. வடிவேல் பேச பேச நான் அதிர்ந்து போனேன். ராணியின் மேல் முனி வந்தது ரொம்ப பொய் என்றால், அதை விரட்ட சாமியார் பச்சை வைத்தது ஏமாத்து வேலை என்றால், அந்த வெத்திலை பழத்தை சாப்பிட்ட ஒரு பையன் திடுமென்று ஏன் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆக வேண்டும்? அப்படியானால் இந்த முனி கிணி எல்லாம் உண்மைதானா? இல்லை காக்கை உட்கார பணம்பழம் அடுத்தடுத்து 2 முறை விழுந்து விட்டதா? எதை நம்புவது? எனக்கு புரியவில்லை. திடீரென்று கமலம் வந்து, என்னம்மா இப்போ என்ன சொல்றீங்க என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்ற கேள்வி மனதை கவ்வ அவசர அவசரமாக ஜன்னலில் இருந்து நான் நகர்கிறேன். ஆரம்பம் முடிவு ஆரம்பம், சிறுகதை முற்றும். இந்த கதையில வந்த விஷயம் மாதிரி நம்புறதா வேண்டாமா அப்படின்னு நமக்கு புரியறதே இல்ல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்பலான்னு தோணும், இன்னொரு பக்கம் எல்லாமே ஒரு பொய், மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிறது தோணும். ஆனா கிராமப்புறங்கள்ல இது மாதிரியான நடவடிக்கைகள், விஷயங்கள்லாம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் நகரத்துல கூட சில பகுதிகள்ல இது மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. இது மாதிரி வந்து முனிய விரட்டுறது, ஆவி பேய வந்து விரட்டுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சோ நகரத்துல இருக்கக்கூடிய படிச்சவர்களே கூட சில மாதிரி இது மாதிரி சில விஷயத்துல பாதிக்கப்பட்டு அதை நம்பி அங்க அவங்கள கூட்டிட்டு போய் சாங்கியம் அல்லது பேய் விரட்டுறதுக்கான வழிகளை செய்யறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.